இந்த கிளாஸ்ல ஏ லைன் குர்த்தி காலர் வச்சு எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் ஷீட் எடுத்துக்கோங்க. பேட்டர்ன் போட்டுட்டு தான் நம்ம கட்டிங் வந்து போட போறோம். ஸோ பேட்டர்ன் ஷீட்ல ஃபர்ஸ்ட் லைன் போட்டு ஈவன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஷோல்டர் டு ஷோல்டர் மெஷர்மெண்ட் தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஷோல்டர் டு மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பாருங்க. அதுல சரிபாதி எவ்வளவோ அதை டிவைட் பண்ணி மார்க் பண்ணுங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து ஷோல்டர் டு ஷோல்டர் 13. 13 2ஆல் டிவைட் பண்ணால் 6.5. ஸோ 6.5 அப்படியே நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் வந்து ஓப்பன் வைக்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் பேட்டர்ன் போடுறோம் அப்படிங்கும் போது ஓப்பன் வச்சோம் அப்படின்னா ஷோல்டர் ஃபால் ஆகும். அதனால் ஒரு 0.5 வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ 6.5 வைக்காம 6 வச்சோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் ஓப்பன் ஆகும் போது கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இதே நார்மல் லென்த் தான் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 6.5 அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே ஷோல்டர் ஸ்லோப்புக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பஸ்ட் ரவுண்ட் எடுங்க, அப்பர் பஸ்ட் ரவுண்ட். ஸோ அதை 12ஆல் டிவைட் பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து நெக்குக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு 2.6 வருது. ஸோ இதை வந்து நெக்குக்கு நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சோ, நெக்கு வித் என்ன வந்துச்சோ அதையவே நீங்கள் அப்படியே கீழே நெக்கோட டெப்த்துக்கும் கொடுக்கலாம். ஸோ 2.6 அப்படியே நான் வந்து நெக்கோட டெப்த்துக்கும் நான் கொடுக்குறேன். ஸோ 2.6 டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுட்டு நெக் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சிங்கிளாக நான் வந்து ஒரு யூ ஷேப் வச்சு தான் பண்ண போகிறேன். பிகாஸ் சென்டர் வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறதுனால. ஸோ இதில் வந்து நம்ம பேக் சைட் காலர் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஷோல்டர் ஸ்லோப் கன்ஃபார்ம் எடுக்கணும். ஓகே, ஸ்கேல் வச்சு லைன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு நெக் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர் ஸ்லோப்பும் ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சில் யூ ஷேப் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ ஷோல்டர் ஸ்லோப்பில் இருந்து ஆர்ம் ஹோலோட ஹைட் எவ்வளோன்னு மார்க் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு மேலே வந்து எவ்வளோ வித் வந்துச்சோ, நம்ம ஷோல்டர் டு ஷோல்டரை வந்து 2ஆக டிவைட் பண்ணி போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த ஆன்சரை அப்படியே நம்ம ஆர்ம் ஹோல் லென்த்துக்கு வைக்கலாம். ஸோ நமக்கு 13 2ஆல் டிவைட் பண்ணப்போ 6.5 வந்துச்சு இல்லைங்களா. ஸோ அந்த 6.5 அப்படியே ஆர்ம் ஹோலோடைய ஹைட்டாக வச்சிடணும். ஸோ அந்த ஸ்லோப்லேருந்து 6.5 அண்ட் டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்லோப்பில் இருந்து கீழே ஆர்ம் ஹோலுக்கு ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அப்பர் பஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. பஸ்ட் ரவுண்டை நீங்கள் அப்படியே டிவைட் பண்ண முடியாது. ஸோ கூட ஸ்டிச்சிங்க்குன்னு ஆட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ நான் வந்து 3 ஆட் பண்ணுறேன். 3 ஆட் பண்ணும்போது 34.5. அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 8.6. ஸோ இப்போ 8.6 இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் 3 பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்க்குன்னு நீங்கள் 1.5லேருந்து 3 எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். நான் 3 தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ 8.6 மார்க் பண்ணியாச்சு. ஸோ மேலேருந்து டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோலுக்கு கர்வ் எடுக்கணும். கர்வ் வந்து நீங்கள் ஜென்ரலாகவே ஃப்ரண்ட்டுக்கு 1/2 இன்ச் எடுக்கலாம், பேக்குக்கு 3/4 இன்ச் எடுக்கலாம். ஸோ 1/2 இன்ச்சில் ஷேப் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ஷேப் வந்து அந்த கர்வ் எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த லைன்ல இருந்து அந்த டாட்ல இருந்து மேலே எவ்வளோ இருக்கோ அதை பாதியாக டிவைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து உள் பக்கமாக ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணி கொஞ்சமாக இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கலாம். ஆர்ம் ஹோல்கிட்ட சுருக்கம் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ அந்த 1/4 இன்ச் கிளாத் வந்து அந்த சுருக்கத்தை அவாய்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இது வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் நமக்கு வந்து ஆர்ம் ஹோலில் சுருக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 1/2 இன்ச் வந்து டவுன்வர்டாக மார்க் பண்ணி ஆர்ம் ஹோலை ஸ்லோப் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி. ஓகே, ட்ரா பண்ணிட்டோம். இப்போ ஷோல்டர்ல இருந்து வெயிஸ்டோட ஹைட் என்ன அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ ஷோல்டர்லேருந்து வெயிட் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வருதோ அதை நெக்ஸ்ட் ஷோல்டர்ல இருந்து வெயிஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஷோல்டர் டு வெயிஸ்ட் 13. ஸோ 13 மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷோல்டர் டு அங்க ஹிப், சென்டர் ஹிப் ரவுண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்து மெஷர் பண்ணிக்கோங்க.
ஸோ சென்டர் 70. ஹிப் எவ்வளவோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஷோல்டர் டு வெயிஸ்ட்டுக்கு ஒரு ஸோ லைன் அந்த போட்டுக்கலாம். வெயிஸ்டோட ஹைட்டுக்கு ஒரு லைனும் ஷோல்டர் டு சென்டர் சென்டர் ஹிப்புக்கு ஹிப் ஒரு லைன் ரவுண்டுக்கு ஒரு போட்டுக்கலாம். லைனும் போட்டு ஜாயின் நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். வெயிஸ்ட் ரவுண்ட் எவ்வளோன்னு பாருங்க. நெக்ஸ்ட் வெயிஸ்ட் ரவுண்ட் எனக்கு எவ்வளோன்னு பாருங்க. 26. எனக்கு 26. அது கூட ஸ்டிச்சிங்க்குன்னு ஒரு 3 இன்ச் ஆட் பண்றேன். ஸோ 29. இதை 4ஆல டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் வருதோ அதை இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் சென்டர் ஹிப் ரவுண்ட். சென்டர் ஹிப் ரவுண்ட் எவ்வளோன்னு பாருங்க. அது கூட ஸ்டிச்சிங்க்குன்னு 3 இன்ச் ஆட் பண்றேன். ஸோ 37. இதை 4ஆல டிவைட் பண்ணும் போது என்ன ஆன்சர் வருதோ அதை செகண்ட் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணலாம். ஸோ கடைசி எட்ஜ் வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு அந்த இடத்துல ஒரு ஷேப் எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆம் ஹோல் இதையும் ஜாயின் பண்ணிடுங்க. இது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற இடம் லைட்டாக கர்வ் எடுக்கணும், ரொம்ப ஷார்ப்பாக வரக்கூடாது. ஓகே, இது வரைக்கும் நம்ம பேட்டர்ன் போட்டால் போதும். இதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக கிளாத்தில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணிடலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன் வித்தவுட் சீம் அலவன்ஸ். ஸோ இந்த வித்தவுட் சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஜஸ்ட் பேட்டர்னை பார்க்கும் போதே அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம தைக்கிறதுக்குன்னு விட்டுருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கண்டிப்பாக நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பேக் பேட்டர்ன் போட்டுடலாம். ஸோ ஃப்ரண்ட் போட்டதுக்கப்புறம் பேக் போட்டுக்கலாம். இப்போ வந்து பேக்கில் நம்ம காலர் தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு பேட்டர்ன் போடலாம். இப்போ பேக் பேட்டர்னுக்கு ஷோல்டர் டு ஷோல்டர் எடுத்துக்கோங்க. அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே வைங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம 0.5 கம்மி பண்ணோம் ஓப்பன் வைக்கிறதுனால. இதுக்கு வந்து அப்படியே டைரெக்டாக அந்த 6.5 அப்படியே வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து பேக்கில் காலர் தான் வைக்க போகிறோம். அண்ட் உங்களோட பஸ்ட் ரவுண்டை 12ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ அதுதான் நெக் வித் 2.6 வருது. ஸோ நெக் வித் 2.6. நெக்ஸ்ட் ஷோல்டர் ஸ்லோப்புக்கு 1/2 இன்ச் டவுன்வோர்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் மட்டும் கீழே டவுன்வோர்டாக மார்க் பண்ணி காலருக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 இன்ச் மட்டும் பண்ணலாம். அதுக்கு மேலே 3/4 இன்ச் 1 இன்ச்சில் போக வேண்டாம். பிகாஸ் காலர் வந்து கீழே இறங்கிரும். கரெக்டாக 1/2 இன்ச் மட்டும் வச்சா போதும். ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். லைன்ஸ் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு லைட்டாக ஒரு ஷேப் எடுத்து கர்வ் மாதிரி கொடுத்துக்கலாம். பிகாஸ் காலர் வந்து வளைஞ்சு வரும். நெக்ஸ்ட் இங்கேருந்து ஆர்ம் ஹோல் ஹைட் கொடுக்கணும். ஸோ மேலே நமக்கு ஷோல்டர் டு ஷோல்டரை 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆன்சர் வந்துச்சோ, என்எஸ் லைனுக்கு என்ன வந்துச்சோ அதே தான் இங்கே ஆர்ம் ஹோலுக்கு கொடுப்போம். ஸோ 6.5 அப்படின்னா இங்கேயே 6.5 தான் வரும். நெக்ஸ்ட் பஸ்ட் ரவுண்டை ஸ்டிச்சிங் கூட ஆட் பண்ணும்போது 3 இன்ச் ஆட் பண்ணிடுவோம். அண்ட் அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அதை இங்கே மார்க் பண்ணணும். 8.6 வருது. ஸோ 8.6 மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். ஸோ ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அண்டு இங்கே பேக்கில் வந்து 3/4 இன்ச் வரைக்கும் கர்வ் எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் ஸ்லோப் மாதிரி வரணும்.
அதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து டவுன்வர்டா மார்க் பண்ணி இந்த கர்வ் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷோல்டர்ல இருந்து வெயிஸ்டோட ஹைட் என்னன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் சென்டர் ஹிப் என்ன அப்படிங்கறதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டுக்கும் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, வெயிஸ்ட் ரவுண்ட் என்னன்னு பாருங்க. அது கூட ஸ்டிச்சிங்க்குன்னு 3 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 29 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7.25 அதை மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் லைன்ல. நெக்ஸ்ட் ஹிப் ரவுண்ட் என்னவோ அது கூட 3 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம் 37. அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அதை செகண்ட் லைன்ல மார்க் பண்ணேன். ஓகே, இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஷார்ப்பாக பண்ணக்கூடாது, லைட்டாக ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அந்த வி ஷேப் மாதிரி வர இடத்துல பெண்ட் எடுக்கணும். இப்படி லைட்டாக பெண்ட் எடுத்தா போதும். ஓகே, இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணுறப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஈவனாக இருக்காது. ஸோ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கட் பண்ணியாச்சு. இது வந்து பேக் பேட்டர்ன் வித்தவுட் சீம் அலவன்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பேக் ரெண்டும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணணும். கரெக்ஷன் வந்தால் பேட்டர்ன்லேயே கரெக்ஷன் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, ஷோல்டர் ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரி வைங்க. அண்ட் ஆம்ஹோல் சேமாக இருக்கிற மாதிரி வைங்க. இப்போ சின்ன டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். ஷோல்டர் ரெண்டும் சேமாக இல்லாமல் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும் பேக்கில். ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் மார்க் பண்ணுறப்பயே ஒரு 0.5 வந்து ரெடியூஸ் பண்ணிட்டோம். பிகாஸ் நம்ம வந்து ஃப்ரண்ட்ல ஓப்பன் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ நமக்கு ஓப்பன் வச்சதுக்கப்புறம் ஷோல்டர் சேமாக நமக்கு வந்துடும். ஸோ 1/2 இன்ச் அந்த டிஃப்ரென்ஸ் வருது இல்லைங்களா, அந்த டிஃப்ரென்ஸை பேக்கில் தான் நம்ம அதை சரி பண்ணணும். ஸோ பேக்கில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது தெரியுதுங்களா, இந்த 1/2 இன்ச்சை தான் நம்ம இப்போ ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக இப்படி ஒரு கர்வ் எடுத்துட்டோம் அப்படின்னா காலருக்கு இந்த இடத்த நம்ம ரெடியூஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, ஸோ அந்த 1/2 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணி ஒரு கர்வ் எடுத்து அந்த இடத்த கட் பண்ணிடுவோம். அப்போ தான் ஷோல்டரும் நமக்கு வந்து சேமாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு காலருக்கு மெஷர் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு நெக் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ ஒரு சைடு நமக்கு இப்போ ஆன்சர் வருது அப்படின்னா இன்னொரு சைடு என்ன ஆன்சர் வருதுங்கிறதையும் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ரண்ட்டுக்கு 5.25 வந்திருக்கு. ஸோ அது வந்து இன்னொரு சைடும் வரும் 5.25. அண்ட் பேக்குக்கு 3.5 வந்துச்சு, இன்னொரு சைடும் 3.5 வரும். ஸோ டோட்டல் 17.5. ஸோ காலர் வந்து நமக்கு டோட்டலாக 17.5 கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டில் காலர் எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதுபடி பார்த்தா இப்போ ஒரு 13 தான் வருது, 14 தான் வருது அப்படின்னா நமக்கு இங்கே 17.5 இப்படி கிடைக்குது. இப்போ வந்து ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா வருது, இதனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து இந்த குர்த்தியை அப்படியே தலைவலியாக தான் போட போகிறோம். அப்போ இந்த 3 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நம்ம வந்து அப்படியே ஃப்ரண்ட் ஓப்பன் வழியாக அப்படியே தலையில் விட்டு நம்ம அந்த குர்த்தியை போட முடியும். ஸோ கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அப்படியே இருக்கட்டும். இந்த பேட்டர்னை வச்சு எப்படி கிளாத்தில் வந்து நம்ம மார்க் பண்ணி கட்டிங் போடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஆம்ஹோல் கரெக்டாக இருக்குது. ஸோ கரெக்டாக ஸ்லோப் எடுத்துக்கிறோமான்னு செக் பண்ணி ரெண்டும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கலாம்.
அண்ட் ஷோல்டர் ரெண்டும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து 1/2 இன்ச் டிஃப்ரென்ஸை சரி பண்ணிட்டோம். அண்ட் காலரோடைய சுற்றளவு கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிட்டோம். ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரிஜினல் கிளாத்தில் கட்டிங் போடணும். ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவ் போகலாம். ஸோ ஸ்லீவுக்கும் பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கீழே வந்து லைனை ஈவன் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்லீவ் ஹைட் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லா சைட்லேயுமே ஈவனாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டாப்பில் ஒரு லைன் போட்டுட்டு அங்கேருந்து கீழே ஒரு 2.5 இன்ச்லேருந்து 3.5 இன்ச்சுக்குள்ளே டவுன்வோட மார்க் பண்ணலாம். ஸோ ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் நீங்கள் 2.5 இன்ச் வச்சாவே போதும். ஸோ எல்போ ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ்லாம் வைக்கிறீங்க, 3/4 வைக்கிறீங்கன்னா 3.5 இன்ச் வரைக்கும் கீழே டவுன்வோட எடுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 2.5 இன்ச்சு கீழே டவுன்வோட மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். பிகாஸ் இந்த இடத்துல தான் நமக்கு வந்து கர்வ் வளைஞ்சு வந்து டச் ஆகணும். ஸோ 2.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பேக் பேட்டர்ன் எடுத்துக்கலாம். ஆர்ம் ஹோல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வருதோ அதை வந்து சென்டர் லைன்லேருந்து இப்போ நம்ம 2.5 இன்ச் கீழே டவுன்வோட மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதில் போய் எங்கே டச் ஆகுதுன்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 8 வருது, 7.5 வருது, இல்லை 6 வருது. ஸோ எவ்வளோ வருதோ அதை வந்து சென்டர் லைன்லேருந்து க்ராஸாக வச்சு டாட் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த லைனுடைய சென்டர் பாயிண்ட் எதுன்னு மார்க் பண்ணி ஒரு 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கர்வ் எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதே மெத்தடை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சேம் அதே அளவு எடுத்து அப்படியே நம்ம 2 சைடுமே போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பேட்டர்ன் ஒரு மாதிரி இருக்குது, பேக் பேட்டர்ன் வேறு ஒரு மாதிரி அளவில் இருக்குது அப்படிங்கிறப்ப தனித்தனியாக மெஷர் பண்ணி தனித்தனியாக நம்ம மார்க் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் பேட்டர்ன் எடுத்து அதையும் மெஷர் பண்ணி பாருங்கள். இப்போது ஃப்ரண்ட்டுக்கு வந்து ப்ளவுஸில் குழி எடுப்போம் இல்லைங்களா, ஒரு 1/4 இன்ச் வந்து குழி எடுத்து பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தேவைப்பட்டால் நம்ம இதுலேயும் பண்ணிக்கலாம். ஸோ ரிங்கிள்ஸ்லாம் எதுவும் ஆர்ம் ஹோல் கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா நம்ம அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ சென்டர்லேருந்து க்ராஸாக வச்சு ஃப்ரண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதை மெஷர் பண்ணி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இதோடைய சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக குழி எடுத்துகிட்டு ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோன்னு பாருங்கள். ஸ்லீவ் ரவுண்டு வந்து இப்போ நமக்கு வந்து 9 வருது அப்படின்னா 4.5 4.5 அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கட் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரண்ட் பேட்டர்ன், பேக் பேட்டர்ன் அண்ட் ஸ்லீவ் பேட்டர்ன் எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்தது எப்படி லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக்கில் கட்டிங் போடணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கிளாஸில் கேளுங்க. ஸோ உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டான அளவில் இதே மெத்தடில் போட்டுட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள்.